கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இதோ இந்த அருமையான நாளிலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக நாம் அனைவருமாக ஒன்று கூடி இந்த நாளில் பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடு சுவாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கூடியிருக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த சபைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், பரிசுத்த பவுல் தீமைத்தை கலந்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே, தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையினை அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. ஆமரிமார்களே, சபை என்று சொன்னால் சபையில் இருக்கிற நீங்களும் நானும் தான். ஆகவே நீங்களும் நானும் இந்த சபையின் வளர்ச்சிக்கு தேவனுடைய பார்வையிலே தூணாக ஆதாரமாக இருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொருவரும் பொறுப்புள்ள மக்களாக ஜீவிக்கிறோம். சபை வளர்ச்சியடைய வேண்டும், அநேக ஆத்துமாக்கள் தேவனத்தில் அழைத்து வர வேண்டும். அதற்கு ஒவ்வொருவரும் பொறுப்புள்ள மக்களாக இருக்கிறோம். பாருங்கள், ஆகவே தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தேவனுடைய வீடு சபையாக இருக்கிறது. அந்த சபை நடக்க வேண்டிய காரியம் அறியும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த சபை வளர்ந்து வர வேண்டும், ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பரலோகத்தின் தேவன் உலக மக்களாகிய நம்மை குறித்து அதிகமாக அக்கறை காட்டக்கூடிய இருக்கிறார். ஒருவராவது கெட்டுப்போவதை அவர் விரும்புவது கிடையாது. ஆகவே தான் ஒரு முறை பரலோகத்தின் தேவன் யோனாவிடத்திலே சொன்னார், நினிவேவுக்கு போய் அங்கு சத்தியத்தை அவருக்கு விரோதமாக போதி பிரசங்கிச்சு அனுப்பினார். பாருங்கள், வாசிக்கலாம். யோனா பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, யோனா கிமு 820ஆம் ஆண்டில் இஸ்ரேல் மக்களுக்காக தீர்க்கதரிசியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருமையான தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றாலே தேவனுடைய வாய், தேவனுடைய எண்ணங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களான் தீர்க்கதரிசி. அப்படி யோனாவால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோனா நினிவேயில் போய் தேவவசனத்தை போதி என்று சொல்லி தேவன் யோனாவை அனுப்புகிறார். வாசிக்கலாம் பாருங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அமித்தாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியாம். அமித்தாயின் குமாரன். இதை குறித்து 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தில் பாருங்கள், காத்தே பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். யோனா ஆமாத்தின் குமாரன், அமித்தாயின் குமாரன். இந்த அமித்தாயின் குமாரனாக யோனாவை தேவன் நினைச்சுகிறார். பாருங்கள், யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எற்றினது என்றாராம். நினிவே மக்கள் அக்கிரமக்காராயிருக்கிறார்கள், என்னை பற்றி அறியாத மக்களாயிருக்கிறார்கள், தங்கள் ஆத்மாவை குறித்து தெரியாத மக்களாயிருக்கிறார்கள், வலது கருத்துக்கும் இடது கருத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் என்ன செய், பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி தேவன் யோனாவிட சொன்ன பொழுது, யோனா ஒரு பொருளுள்ள ஊழியக்காரன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. தேவன் சொன்னதை யோனா செய்ய வேண்டும். ஆனால் யோனா நீதி மக்களை குறித்து பயந்தான் என்னமோ தெரியாது. நீதி மக்கள் எப்படிப்பட்ட என்பது நமக்கு தெரியாது. ஒரு யோனாவுக்கு தெரிந்திருக்கலாம். அவர் கொடுமையானவர்கள், கொடூரமானவர்கள். ஒரு அங்கு போனால் நம்ம உயிரோடு வைத்திருக்க மாட்டான்னு சொல்லி நினைத்தார் என்னமோ தெரியாது. ஆனால் தேவன் சொன்னதை விட்டு யோனா நினிவேவுக்கு போகாமல் எங்கு போகிறான் பாருங்கள்.
அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தர் சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்சுக்கு போக கப்பல் ஏறினான். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு தேவனுக்கு எதிரான செயல். தேவனுக்கு தெரியாது, தேவன் நம்மை கவனிக்க மாட்டார், தேவன் நம்மை பார்க்க மாட்டான்னு சொல்லி துணிந்து தேவனுக்கு எரிசிறான். விரோதமாக நினைவுக்கு போகாமல் தர்சுக்கு போகும் கப்பலில் புறப்பட்டு போகிறான். அறிமாலி தேவனுடைய அறிவான், தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவன் செய்தார், அவன் ஏறின கப்பல் சமுத்திரத்தில் போன பொழுது அந்த சமுத்திரத்திலே தேவன் செய்தார் ஒரு பெரிய காற்றை உண்டாக்கினார். சூறாவளி காற்று, பெரிய காற்று உண்டாக்கின பொழுது அந்த கப்பல் சமுத்திரத்திலே பயங்கரமாக ஆடுகிறது, அலை மோதுகிறது. கப்பல் கவிழ்ந்து விடும்படியோ என்று சொல்லி எல்லா ஜனங்களும் பயந்து அழுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். பாருங்கள் 3ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டின் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரைப்பேன். எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! கப்பல் ஆடுகிறது, கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்று எல்லாரும் பயந்து நடுகிறார்கள். ஆக என்ன செய்ய, கப்பலிலே மாலுமிகள் பாரமான சரக்கான அந்த பாரமானவைகளை என்ன செய்தார், தூக்கி கருவிலே போட்டு பாரத்தை குறைத்து பார்க்கிறார்கள். அப்போதாவது கப்பல் ஆடாமல் இருக்குமா, கப்பல் கவிழாமல் இருக்கிறதை பயந்து. ஆனால் யோனோ என்றால் எங்கிருக்கிறான், கப்பலின் அடித்தளத்திலே போய் அவன் நினைச்சான், நித்திரையாக இருக்கிறான். பாருங்கள், ஆனால் மாலுமிகள் விடவில்லை, அலைந்து பார்க்கிறார்கள். இது எதனால் வந்தது, இது யாரால் வந்தது என்று சொல்லி மாலுமிகள் நினைக்கிறார்கள், சீட்டு போட்டு பார்க்கலாம், இது எதனால் வந்து சீட்டு போடுகிறார்கள். மாலுமிகளுக்கு தெரியும் கப்பலில் யார் யார் ஏறிக்கிறார்கள், எத்தனை பேர் பயணம் செய்கிறான்னு சொல்லிவிடன் அவர்கள் சீட்டு போட்டு அந்த சீட்டு குலுக்கி பார்த்த பொழுது அந்த சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்துதான். பாருங்கள், உடனே யோனாவை தேடுகிறார். யோனாவை தேடி பார்க்கும் பொழுது யோனா கப்பலின் அடித்தளத்தில் ஒதுங்கி கொண்டிருக்கிறான். உடனே யோனாவை பார்த்து அவர் கேட்கிறார். பாருங்கள் 7ஆம் வசனத்திலே, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது, நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்ததாம். உடனே யோனாவின் பேருக்கு சீட்டு, யோனாவை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். யோனாவை கேட்டு, இதோ கப்பல் இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறது, நீ நித்திரையாயிருக்கிறாய், தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இதோ நாம் சீட்டு போட்ட பொழுது அந்த சீட்டு உன் பேருக்கு வந்தது, நீ யார், எங்கிருந்து வந்தாய், என்ன ஜாதியார் என்று சொல்லி யோனாவை விசாரிக்கும் பொழுது யோனா தன் தவறை ஒத்துக்கொண்டான். ஆம், பூமிக்கு வானத்துக்கும் பெரியவர், உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ளவர், பரிசுத்தமுள்ள தேவன், அந்த தேவனுக்கு நான் பயபக்தியுள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் என்ன செய்தேன், தேவன் சொன்னதை விட்டு நான் இப்படி கப்பல் ஏறி வந்து விட்டேன். ஆகவே தான் தேவன் செய்தார், என் நிமித்தம்தான் இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது. கப்பல் ஆடுகிறது, கப்பல் கவிழ்ந்து போகிறது என்று சொல்லி எங்களை பயப்படுகிறீர்கள். ஆகவே என்னால் உங்களுக்கு இந்த தொந்தரவு வேண்டாம், என்னால் உங்களுக்கு இந்த கவலை வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார், நான் என்ன செய்யட்டும் இப்படி ஆகி என்று கேட்ட பொழுது யோனாச்சாரம் என்னை தூக்கி கடலிலேயே போட்டு விடுங்கள் சொல்லி. ஆனாலும் அவர்கள் பயந்தார்கள், எப்படி ஒருவன் தூக்கி கடலிலே போட்டு. ஆனாலும் அவர்கள் கடலில் இருக்கிறதானே பாரமானவைகளை கடலுக்குள்ளே போட்டாலும் கப்பல் ஆடாமல் இருக்கவில்லை, ஆடிக்கொண்டது, அதிகமாக ஆடினது. வேறு வழி இல்லாமல் அவர்களும் கூட என்ன செய்கிறார்கள் பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்து பாருங்கள். அவர்கள் கூட தெய்வ பயமுள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனத்திலே கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும், நீர் கர்த்தர், நீர் பரிசுத்தர், பெரியவர் சொல்லி
சித்தத்தின்படியே செய்கிறோம் என்று சொல்லி யோனாவின் செய்தார்கள், கரையிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார்? யோனாவை பாதுகாக்க, யோனாவை மீண்டுமாக நினைவுக்கு அனுப்ப வேண்டும், யோனா மூலமாக நினைய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்து யோனாவை சாகாது பிடிக்க, யோனா அழிந்து போகாது பிடிக்க, யோனாவை பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளிட்டார். அந்த மீன் யோனாவை விழுங்கிவிட்டது. யோனா மீன் வயிற்றுக்கிலிருந்து தேவனத்தில் ஜெபிக்கின்றார். தன்னுடைய குற்றங்களை, தன்னுடைய தேவனுக்குள்ளமாய் செய்த பாவங்களை அவன் சொல்லி ஜெபித்து தேவனத்தில் மன்றாட்டி கேட்ட பொழுது தேவன் என்ன செய்தார்? யோனாவை 3 நாட்களுக்கு பிறகு மீனுக்கு கட்டளிட்டார். யோனாவை மீன் என்ன செய்தது? யோனாவை கரையில் கொண்டு வந்து கட்டிவிட்டது. பாருங்கள், தேவன் மேல் அன்புள்ளவர்கள், தேவனை நேசிக்கின்றவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. அவர் எப்படி பாதுகாப்பார்? ஆனால் நீங்கள் நானும் தேவனுக்கு பயந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஏனோ தான் இருக்கக்கூடாது. யோனாவை போல தேவன் பூர்வமாக எதை செய்து விடக்கூடாது. ஏனால் தேவன் நம்மை கவனிக்கிறார். பாருங்கள், எபிரியா சிஸ்டர் எபிர் 4 அதிகாரம் 13வது வசனத்திலே, அவருடைய பார்வைக்கு மறைவான சீட்டு ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியகமாயிருக்கிறது, அவருக்கு நாம் கண் கொப்பிக்க வேண்டும். ஆனால் யோனா அதை மறந்து விட்டார். தேவனுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் யோனா அழிக்கூடாதபடிக்கு மீனுக்கு கட்டிட்டு மீன் வயிற்றிலே யோனா இருந்து 3 நாட்கள் யோனா மீன் வயிற்றிலிருந்து தேவனத்தில் ஜெபித்துக் கொள்ளுது. தேவன் மீன் கட்டிவிட்டால் கரையிலே கொண்டு போய் யோனாவை மீன் கட்டினது. அதற்கு பிறகு மீண்டுமாக தேவன் யோனா சொல்கிற பாருங்கள், நாம் யோனா 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாக்கி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கின்றார். மீண்டும் தேவன் யோனாவை அனுப்புகின்றார். 2ஆம் முறை சொல்றேன், போ. நான் யோனா அங்கு போக பயந்தான். ஆனாலும் கூட தேவன் சொன்னதை கேட்டு நினிவேவுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கின்றான். அங்கு போய் சொல்லப்போது பாருங்கள், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம் விசாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறி நினிவேயுள்ள மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தார். இந்த வார்த்தை கேட்டவர்கள், இந்த ஜனங்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். தேவ வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். தங்களை தாங்களே ரட்டுடுத்தி கொண்டு தேவனிடத்தில் சேர்ந்தார்கள். அந்த ஜனங்கள் மாத்திரமில்லை, நினிவேவின் ராஜாவும் என்ன செய்தான்? தேவ வார்த்தை கேட்டு பயந்து நடுங்கி தேவனை கீழ்ப்படிந்தான். மிருகங்களுக்கும் அங்கிருக்கிற ஜீவன்களுக்கும் அதே போல ஒரு மனமாற்றத்தை தேவன் உருவாக்கினார். நினிவே பட்டணம் காப்பாற்றப்பட்டது. நினிவே பட்டணம் அமிழ்ந்து போடாதபடி, கவிழ்ந்து போகாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டது. ஆனாலும் யோனா என்ன செய்தான்? இப்படிப்பட்ட காரியத்தை செய்து அவன் சோர்ந்து போய், மனம் தளர்ந்து போய், அவன் வெயிலில் வந்து அமர்ந்திருக்க வேலையில்லை. தேவன் யோனாவுக்கு வெயிலின் கொடுமை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் அறியாமலேயே தேவன் யோனாவின் பக்கத்தில் ஒரு ஆமனுக்கு செடியை வளர விட்டான். ராமனுக்கு செடி வளர்ந்து பெரிதாக்கி யோனாவுக்கு என்ன நிழலாக இருந்தது. அது அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை தந்திருப்பார்கள். அந்த ஆமன் செடி அவனுக்கு வானத்தில் வந்தபோது அவன் மிக சந்தோஷப்பட்டு என்ன செய்தான்? அவன் இருந்த வேளையிலே மறுநாள் தேவன் செய்தார். தாமனுக்கு செடி சீக்கிரமாக காய்ந்து வறண்டு போகும்படி ஒரு புழுவை ஏற்படுத்தினான். அந்த புழு சீக்கிரமாக ஆமனுக்கு செடியை சாப்பிட்டு என்ன செய்து அந்த ஆமனுக்கு செடி காய்ந்து போனது. ஆனால் மீண்டுமாக யோனாவுக்கு கோபம் வந்தது.
நான் இனியும் உயிரோடு இருக்க வேண்டுமா? நான் மடிந்து போகிறேன், நான் சாகிறேன் என்று சொல்லி அவன் எரிச்சலாக இருந்த பொழுது பரலோகத்தின் தேவன் யோனா விழிப்பிக்கிறார். பாருங்கள், வாசிக்கிற பாருங்கள். யோனா 4ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கலாம். மறுநாளில் ஒரு கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நாம் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவர், நான் மரண பரிந்தும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரிலே முளைத்ததும் ஒரு ராத்திரிலே அழிந்து போனதுமானே ஆமனுக்காக பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கு வித்தியாசம் அறியாதே 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிறே. இந்த மகா நகரமாக நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்போனோ என்றான். பாருங்கள், தேவன் எவ்வளவு நல்லவா இருக்கிறார் பாருங்கள். சாதாரண ஆமனுக்கு செடி, நீ அதை நடவில்லை, அதற்கு நாற்று தண்ணீர் ஊற்றவில்லை, அது தானாக வளர்ந்தது, அது தானாக காய்ந்து போனது. இந்த ஆமனுக்கு காய்ந்து போனது என்று சொல்லி உன்னை குறித்து இவ்வளவு கவலைப்படுகிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதே 120,000 பேர் நினிவேவில் ஜீவிக்கிறார்களே, அங்குள்ள மிருகம் ஜீவன் இருக்கிறதே, அதை குறித்து நான் பரிதவியாமல் இருப்பேனோ, அதை குறித்து நான் கவலைப்பட சொல்லி தேவன் கூறப்பார்கள். உண்மையிலே பணிமான்களே, யோனா செய்து தவறுதல் ஆனாலும் என்ன செய்தான்? தேவ வார்த்தை கிட்டு மீண்டுமாக நினிவேக்கு போய் தேவ வார்த்தை போத்தான். அது போறாங்க. நீங்களும் நானும் ஏதோ வந்து அமருகிறோம், பாடல்கள் பாடுகிறோம், கர்த்தர் வசனத்தை கேட்கிறோம், கர்த்தருக்கு வந்து பங்கு பெறுகிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்பது என்ன தெரிந்து விடாதபடி நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தார் என்று அறிந்து நம்முடைய பொறுப்பை உணர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிப்பார்கள். பரிசுத்த பேதுரு மூலமாக தேவன் பரிசுத்தாவை திருமணத்தை பாருங்கள். தேவன் நம்மை அழைத்த நோக்கினை பாருங்கள். பாருங்கள், 1:2 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான உரிடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராத்திரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறாம். நாம் ராத்திரிகமான ஆசாரிய கூட்டம், நம் பரிசுத்த ஜாதி, நம் தேவ சொந்தமானவர்கள். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனால் கிறிஸ்து சுவிசேஷத்தில் அழைக்கப்பட்டு அவர் ராஜ்யமான சேவர் அங்கமாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த புண்ணியங்களை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய அக்கறையை மற்றவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். அப்படியானால் நாம் பெற்ற சந்தோஷம் இந்த வைசகமும் பெற வேண்டும். நம்மளான மட்டும் கர்த்தருடைய வசனத்தை மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும். தேவனை பற்றிய உண்மையை, தேவனை பற்றிய அக்கறையை மற்ற மக்களுக்கு போதித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பாருங்கள். அன்னொரு ஆத்துமா உலகத்தை காட்டில் வெளியேறி பெற்றலாம் பாருங்கள். மத்திய 16ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தை காட்டில் வெளியேறி பெற்றலாம். பராகவே ஜீவனை குறித்து நாம் அக்கறைப்பட வேண்டும். இந்த ஆத்மாவை குறித்து அக்கறைப்பட வேண்டும். பூமி இந்த உலகத்தை காட்டி வெளியேறி பெற்ற ஆத்மா அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால யோனாவை போல நாமும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பிரசிக்க வேண்டும், ஆத்ம ஆதாயப்பை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய பொறுப்பு. இது பொறுப்புள்ள காரியம். ஒவ்வொருவரும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பாருங்கள். நம்மளான மட்டும் கர்த்தருடைய வசனத்தை மற்ற மக்களுக்கு போதிப்போம். யோனாவை போல ஏமாற்ற முடியாது. யோனாவை போல தேவனை விட்டு விலகி போய்விட முடியாது. எங்கு போனாலும் தேவன் நம்மை அறிவார். ஆகவே நாம் பொறுப்புள்ள மக்களாக்கி சபையின் பொறுப்பு அறிந்து நடந்து அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவோம்.
காலங்கள் கடந்து கொண்டே போவதை பாருங்கள். தேவன் உலகத்தை அழிக்க சித்தமாக இருக்கிறார். ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்கிற காரணம் என்ன? ஒருவராது கெட்டு போகாமல் எல்லா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி தேவன் நம்மை பொறுமையாக பாருங்கள். அதற்காகவே தேவன் தம் நேசகுமாரனை இந்த பூமியில் அனுப்பினார் பாருங்கள். அதை மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும், ஆத்துமாதாய பணி செய்ய வேண்டும். அப்படி செய்து அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரில் சொன்னார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15-16 நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி நான் சாணம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாராம். நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய் பிரசங்கியுங்கள். அதே போல மத்திய 28ஆம் அதிகாரம் 18 அதைத்தான் சொல்கிறார். பின்பு அவர் சமீபத்தில் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகிய புறப்பட்டு பேசுங்கள், சகல ஜாதியின் சிசுராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவருக்கு நான் சாணம் கொடுத்தேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு புரிந்தவும் உங்களுடைய அதே பரிமாறே. அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. நம்மளான மட்டும் சத்தியத்தை சொல்லுவோம். எசேக்கியேலுக்கு பவுல் சொல்கிறார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், இந்த கலகு விட்டால் கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி, நீங்கள் போய் சத்தியத்தை சொல்லுங்கள், நீங்கள் பிரசங்கிங்கள் என்றால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன், அவன் உங்களை குறித்து அறிந்து கொள்ளட்டும். அமிரிமாரிலே நம்மளான மட்டும் சத்தியத்தை சொல்லுவோம். ஆத்துமாக்கள் இந்த எத்தனை பேர் பாருங்கள், சத்திய மார்க்கத்தை அறியாமல் சத்திய மார்க்கத்தை விலக்கி மார்க்கம் தப்பி நிற்கிறார்கள். அநேகர் வழி தப்பி போய்கொண்டிருக்கிறார்கள். தவறான பொருளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை நாம் சந்தித்து சத்தியத்தை போதிப்போம், தேவ வார்த்தையை போதிப்போம், தேவ வசனங்களை சொல்லுவோம். அநேகர் கிறிஸ்துவுக்கு வருவதற்கு வாய்ப்பாயிட்டிருப்பார்கள். நீவேவை குறித்து தேவன் எவ்வளவு பரிசவித்தாரோ அதே போல உலக மக்களை குறித்து பரிசவிக்கிறார். அதுக்கு நானும் பொறுப்பு. ஒருவராது கெட்டுப்போவது தேவன் விரும்புவது கிடையாது. ஆமரிமாரே நம்மளான மட்டும் அநேகருக்கு சத்திய ஆத்மாதாயம் பெற செய்வோம். அவரை வந்து குடிக்க நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தை கேட்கிறோம். அதை கேட்டு அதை மனதில் வைத்துக் கொண்டிருப்பதை மற்றொரு சொல்லி ஒவ்வொருவரும் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தும் அந்த பணியிலே ஒரு முக்கியத்துவமான காரியமாக செய்தார். அநேக ஆத்மாக்களை பரலோகத்து கழித்து வருவதற்கு வாய்ப்பாக இருப்பார். ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் பாருங்கள். ஆகவே நான் தன்மையான வேளையிலே யோனாவின் மூலமாக நம்ம நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். யோனா தேவ வார்த்தையை கேட்டு தேவனை விட்டு விலகி நீரை போகாமல் தரிசிக்கு போனாலும் தேவன் யோனாவை விடவில்லை. யோனாவை மீண்டுமாக பாதுகாத்து நினிவேவுக்கு செல்ல வைத்து நினிவேவிலே போய் அங்கு யோனாவின் மூலமாக அங்கு தேவன் வார்த்தை பிரசிக்கின்றார். நினிவே மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அமைதியாக அதுபோல் நாமும் உலக மக்களை பாதுகாக்க நம்மாலான மட்டும் சத்தியத்தை சொல்லுவோம். நாம் கேட்ட வசனத்தை பிரசங்கிப்போம். அப்படி செய்தால் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்பட்டு அதை செய்து அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வர அநேகருக்கு ராஜ்யத்தில் அங்கமாக்க நாம் செய்வோம். தேவன் தாமே இந்த வசனத்தை கேட்டவனை ஆசிரிப்பார். இதை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ள மக்களாக இருக்க உதவி செய்வராக. இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஜெபம் செய்வோம். இறக்குமிக்க எங்கள் பருவத்து நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட நாங்கள் யோனாவை குறித்து ஆராய்ந்து பார்த்தோம். யோனா நினிவே மக்களை குறித்து அக்கறைப்படாமல் இருந்த பொழுது தேவன் யோனாவை மீண்டுமாக நினிவேவுக்கு அனுப்பி அங்கு அநேக மக்கள் சத்தியத்தை சொல்லும்படியாக அனுப்பினார். நினிவேவிலே 1,20,000 பேரை குறித்து நான் கவலைப்படுகிறேன், பரிதபிக்கிறேன்னு சொல்லி தேவன் சொன்ன வார்த்தை நினிவேவில் மக்களை மாத்திரமல்லப்பாம் 1,900 பேர் சத்தியை தெரியாமல் பிரியமில்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் நாம் ஒவ்வொருவரும் சென்று சத்தியத்தை சொல்லி ஆத்மாதாயப்படுத்துவதற்கு சீமையா தொடர்ந்து காத்துக்களை பெறப்படுத்தும். இந்த ஊழியர் பிதாவே, இந்த சபையை பாதுகாத்துக்களும், எங்கள் பாவ குற்றம் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும்
எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே.